ஒரு ஊர்ல ஒரு விவசாயி பள்ளம் நோண்டி சில மண்ணை எல்லாம் மூட்டை கட்டி கழுதை மேல வச்சு மார்க்கெட்ல போய் வியாபாரம் செய்வது வழக்கம். அப்படி மண்ணை எடுக்கும் பொழுது திடீரென்று ஒரு பளபளப்பாய் தோன்றுகிற ஒரு கல் அவன் இடத்தில் கிடைக்கிறது. பார்த்து அவனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். பார்க்கிறான், வாவ் பியூட்டிஃபுல், அழகா இருக்கேன்னு சொல்லி அந்த கல்ல கழுதையினுடைய கழுத்தில் மாற்றி விட்டான். மாற்றிவிட்டு மண்ணை மூட்டையில கட்டி கழுதை மேல வச்சு மார்க்கெட்டுக்கு போறான். அப்படி மார்க்கெட் வழியா போகும்போது அங்க இருக்கிற ஒரு கடைக்காரர் பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த கல் ஜொலிக்கிறத பார்த்த உடனே கிட்ட வந்து இடத்தில் விற்று விடுகிறாயா, ரொம்ப அழகா இருக்கு, கொடுத்தனா என்னுடைய எடை மிஷின்ல நடுவுல அதை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்ல அவன் சொன்னான், 50 rupees கொடு, நான் தரேன். எவ்வளவு? 50 ரூபாய் கொடுத்தா நான் கொடுக்குறேன்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டான், 50 ரூபாய் கடைக்காரன் கொடுக்க விவசாயி அந்த கல்லை மினுக்கும் அந்த ஜொலிக்கிற கல்லை கொடுத்து விட்டான். உடனே இந்த கடைக்காரன் வாங்கிக்கொண்டு எடை மிஷின் நடுவிலே அதை மாட்டி விட்டு அழகு பார்த்தான். அந்த பக்கமாய் ஒருவர் நகை கடைக்காரர் அப்படிக்காய் பிரயாணப்பட்டு வருகிறார். வரும் பொழுது இந்த கடையினுடைய எடையை பார்க்கும்போது ஜொலிக்கிறது, மினுக்கிறது. பார்த்த உடனே கிட்ட வந்து பார்க்கிறார். பார்த்த உடனே நகை கடைக்காரருக்கு ஒரு காரியம் புரிந்து விட்டது. உடனே இது எனக்கு விற்று விடுகிறாயா என்று கேட்டார். அவன் சொன்னான், 100 ரூபாய் கொடு, நான் தரேன்றான். முதல்ல 50 ரூபாய்க்கு அவன் வாங்கினா, இப்ப 100 ரூபாய் கொடு, நானு வித்துறேன், கொடுக்கறேன். உடனே இவன் சொல்றான், இல்ல 80 ரூபாய்க்கு தான்றான். பேரம் பேசுறான். இல்ல சார், 100 ரூபாய் தான் அப்படின்றான் கடைக்காரன். நகை கடைக்காரன் இல்ல 80 ரூபாய். அவன் சொல்றான் 100 ரூபாய் தான், ஒரே ரேட்டு தான் சார் அப்படின்னு. சரி, நாளைக்கு காலைல வந்து என்ன பண்றேன், வாங்கிக்கிறேன். அவன் என்ன நாளைக்கு காலைல வந்தா ஒருவேளை மாறி 20 ரூபாய் எனக்கு கம்மியா தருவான்னு சொல்லி அவன் போறான். அதுக்குள்ள மாலையில இன்னொரு நகை கடைக்காரன் அப்படிக்கா வர இந்த கடையை பார்க்க கடையில தொங்குற கல்லை பார்த்து உற்று பார்க்கிறான். பார்த்து இது எங்க இருந்து வாங்கினாய் கேட்டவன, இது மாதிரி விவசாயி வந்தார், அவளிடத்தில் வாங்கினேன், என்னிடத்தில் விற்கிறாயா? விற்கிறேன், ஆனா 100 ரூபாய் கொடும் என்று கேட்டான். உடனே 100 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணிட்டாரு, வாங்கிட்டு போயிட்டார். வாங்கிட்டு போனோட இப்போ காலையில வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு போனார்ல பேரம் பேசினவரு, திரும்பி வராரு. வந்தா என்ன இல்ல, கல்ல காணோம். ஒரே எங்கயா போச்சு கல்லு? மாலையில இன்னொருத்தர் வந்தாரு, நான் கேட்ட விலைக்கு 100 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு. சொன்ன உடனே இவனுக்கு கோபம் தாங்கல, ஒரே பிரஷர் பீப்லாம் ஏறி போச்சு. அந்த நகை கடைக்காரன் விட்டான் ஒரு அடி. யார? கடைக்காரனை அடிச்சுட்டு, அது என்ன கல்லுன்னு தெரியுமா உனக்கு? அது டைமண்ட், வைரக்கல். இந்த வைரக்கல்ல 100 ரூபாய்க்கு வித்து இருக்கிறியே, இது அருமை தெரியலையா உனக்கு அப்படின்னு நகை கடைக்காரன் அந்த கடைக்காரனை பார்த்து கேட்கும் பொழுது உடனே இவன் கோபப்பட்டு ஆதங்கத்தில் திட்டினானா, யாரை முட்டாள் என்று சொல்லுகிறார்? நானாவது இது டைமண்ட் எனக்கு தெரியாது, நான் இந்த ரேட்டுக்கு சொன்னேன், உனக்கு இதனுடைய வேல்யூ தெரியும், இது எவ்வளவு தரம் என்று தெரியும், தெரிஞ்சு கூட நீ பேரம் பேசி அந்த வாய்ப்பை விட்டுட்ட பத்தியா, நீ தாண்டா முட்டாளு என்று சொன்னானாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு டைமண்ட் என்கிற கிறிஸ்துவை நமக்கு அநேக நேரத்தில் கர்த்தர் வாய்ப்பா கொடுக்கிறாரு. ஆனால் நாம் என்ன பண்ணுகிறோம், சில காரியங்களை சாக்கு போக்க சொல்லி, சில பேரங்களை பேசி, சில காரியங்களை முன்னாடி வச்சு நாம் அவைகளை இழந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. விவசாயிக்கு அதனுடைய வேல்யூ தெரியல, கடைக்காரனுக்கு வேல்யூ தெரியல. அவங்க ஏமாந்தவங்க அல்ல, ஏமாந்தது யார் தெரியுமா? இதனுடைய தரத்தை புரிந்து கொண்டவன், இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்ட இவன் தான் ஏமாற்றப்பட்டவன். இன்னைக்கு இயேசுவை அறியாதவங்க இயேசுவை தவற விட்டாங்கன்னா பெருசு இல்ல. இயேசுவை அறிஞ்சு சத்தியத்தை தெரிஞ்சு அவர் யார் என்று புரிஞ்சு அவரை தவற விடுவோமானால் நம்மை போல பரிதபிக்கப்பட்ட நிலைமை வேற யாரும் இல்லை. இயேசுனுடைய நல் மதிப்பை புரிந்து கொண்டவர்கள் இயேசுவை விட முடியாது. அவர்தான் எனக்கு லக்கு நோக்கம் என்று நினைக்கிறவர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வார்கள். யோசித்து பாருங்க, பரிதுமை கூட அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறான், இயேசு அந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறார். இவன் என்ன கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுறான். எல்லாரும் அதட்டுறாங்க, கூப்பிடாதடா, சத்தம் போடாதடான்னு சொல்றாங்க. அவனுக்கு தெரியும், என் வழி எனக்கு தானே தெரியும், நான் எப்படி கூடாம இருக்க முடியும். நல்லா கவனிங்க, பிச்சைக்காரனா இருந்தா கூட அவனுக்கு ஒன்று தெரியுது, இந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன்னா என்னை கிராஸ் பண்ணி அவர் போயிடுவாரு. இனிமே நான் சாகிற வரைக்கும் ஒரு பிளைண்டா தான் இருக்கணும், அதனால விட மாட்டேன்னு சொல்லி பர்த்திமேயு குருடன் ஆண்டவர் வருகிற இந்த சந்திப்பை, அவன் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டபடினாலே பிச்சைக்காரனுக்கு நிலைமை மாற்றப்பட்டு நல்ல ஒரு மனிதனாக தேவனுக்காக எழும்பி பிரகாசித்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாய்ப்பை பயன்படுத்தணும். சில பேருக்கு அவர் வைரம் என்று தெரியல, சில பேருக்கு ஒரு வைரம் என்று தெரிஞ்சு கூட கேர்லெஸ்ஸா விட்டுறோம். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் எஸ்தர் ராஜாத்திய கொண்டு வந்து மேன்மையா வச்சாரு, ராணி. இப்ப யூத குலத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. ஆனா நல்லா கவனிக்கணும், இந்த ராணி ஒன்னு புரிந்து கொண்டால், எனக்கு
ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மேன்மை என்னை சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல, நான் ராணி என்று பீத்திக் கொள்வதற்காகவோ, என்னை ஏதோ ஒன்று ஸ்பெஷலா காட்டிக் கொள்வதற்காக இந்த ஸ்தானம் கொடுக்கப்படவில்லை, இந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த ராணி என்கிற அந்தஸ்தும் வாய்ப்பும் தேவன் கொடுத்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? இந்த ஜனத்தை, தேவ ஜனத்தை காப்பாற்றும்படியாக தேவன் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த வேண்டும் என்று சுதாரித்துக் கொண்ட எஸ்தர் கர்த்தர் சொல்றாரு, எஸ்தரே, தேவனுடைய பிள்ளையே, தேவன் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள். ஏன் உனக்கு பலன் கொடுத்தாரு? ஏன் கிருபை கொடுத்தார்? ஏன் தாளந்தை கொடுத்தார்? ஏன் அபிஷேகத்தை கொடுத்தார்? ஏன் ஊழியத்தை கொடுத்தார்? கர்த்தருக்காக நீ பயன்பட வேண்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவ நாமத்தை உயர்த்திட வேண்டும், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட வேண்டும். சில பேர் வாய்ப்பு நல்லா இருக்கும்போது தேட மாட்டாங்க, மரண தருவாயில் தேடுறாங்களாம். மரணம் சந்திக்கும் போது தேடுறாங்க. இன்னொரு ஜீவனை கூட்டி கொடுத்தா, இன்னொரு வாய்ப்பை கொடுத்தா, கை கால் நல்லாச்சுன்னா, வாய் சரியாயிடுச்சுன்னா, அது சரியாயிடுச்சுன்னா, இது சரியாயிடுச்சுன்னா, மரண தருவாயில் சில பேர் வாய்ப்பை தேடுறாங்க. நல்லா இருக்கும் போது வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள், தேட மாட்டாங்க, அதுக்கு வேண்டிய கனத்தை சரியா கொடுக்க மாட்டாங்க. நல்லா வாய் இருக்குமோ துதிக்கணுமா இல்லையா? நல்லா கை இருக்குமோ தட்டணுமா இல்லையா? நல்லா கரை இருக்கும்போது உயர்த்தணுமா இல்லையா? நல்லா நேரம் இருக்கும்போது சபைக்கு வரணுமா இல்லையா? இதெல்லாம் பயன்படுத்தாம கடைசி காலகட்டத்தில் போயிட்டு ஆயிஷால கூட்டி கொடுத்தால் ஜெபிக்கிறேன், ஆயிஷால கூட்டி கொடுத்தா அவர் சொல்றார் அப்படிப்பட்ட துதியே வேணாம் போடான்றவர். எசபேல் வெளிப்படுத்தின விசேஷம். அப்ப ஆண்டவர் படுகிற வேதனை என்ன? எசபேலை குறித்து, இந்த எசபேலுக்கு அநேக முறை வாய்ப்பு கொடுத்தேன், தவணை கொடுத்தேன், அவளுக்கு மனம் திரும்ப மனமில்லை. அதனால அவளை கட்டில் கிடையாக்கி அவளை கொல்லவே கொல்லுவேன், அவருடைய பிள்ளைகளை கொல்லுவேன், அவர் சந்ததி ஒருவனை விட மாட்டேன், எல்லாரையும் அழிச்சு போடுவேன். கர்த்தரே சொல்லுகிற வார்த்தை. வாய்ப்பை தவற விட்டதுனால என்ன சொல்றாரு? அவளை கட்டில் கிடையாக்கி, படுத்த படுக்கை ஆக்கி, வியாதியில போட்டு அவளை கொல்லவே கொல்லுவேன். ஏன்? அவ வாய்ப்பை தவற விட்டா. எவ்வளவு வாய்ப்பு தர திருந்துவா, இவ பண்ணுவா, இவ செய்வா. ஏன்னா எசபேல் என்னுடைய தீர்க்கதரிசிகளை இடரப்போக பண்ணினாள், ஊழியர்களை இடரப்போக பண்ணினாள். வாய்ப்பு கொடுத்தேன், எசபேல் திருந்து, எசபேல் வாய்ப்பு கொடுத்தேன், ஜோவ அனுப்புனேன், விசுவாசத்தை அனுப்புனேன், திருந்தல, கட்டில் கிடையாக்கி போடுகிறேன். இனிமேல் அவ கதறா, வேணா ஆண்டவர் முடிஞ்சு போச்சுட்டார். இந்த அரசியல்வாதிங்க எப்படி தெரியுமா? அப்ப அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க? உதாரணத்துக்கு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை கிழித்து விடுகிறோம், இதை தைத்து விடுகிறோம் என்று சொல்வார்கள். ஆமாவா இல்லையா? ஆட்சிக்கு வந்தா இதை கிழித்து விடுகிறோம், இதை தச்சு விடுகிறோம் சொல்லுவாங்க. ஆட்சிக்கு வருவாங்க, ஒன்னுத்தை கிழிக்க மாட்டாங்க, ஒன்னுத்தை தைக்க மாட்டாங்க. ஆட்சி முடியும் போது திரும்பி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் கிழித்ததை தைத்து விடுகிறோம், தைத்ததை கிழித்து விடுகிறோம், ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஆமா இல்லையா? வாய்ப்பு கிடைக்கும் போது ஒண்ணு கிழிக்க முடியலையா, திரும்ப வாய்ப்பு கொடுத்து இவங்க கிழிச்சதை தைக்கிறாங்களாம். புரியுதா நான் பேசுறது? வாய்ப்பு கொடுக்கும் போது எதெல்லாம் பயன்படுத்தணுமோ அதெல்லாம் பயன்படுத்திக்கணும். எஸ்தரை போல பயன்படுத்தணும், பர்திமை கூடன போல பயன்படுத்திக்கணும், எசேபேலை போல தவற விட்டுறக்கூடாது.